வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2019 வந்து நான் எகிப்து வந்து ஒரு 3 to 4 டேஸ் டூர் போயிருந்தேன். அந்த டூர் வீடியோவோட விலாக் தான் இந்த இதில் வந்து ஒரு 7 இயர்ஸ் கழித்து நான் இப்போ ரீபோஸ்ட் பண்ணுறேன். எகிப்தில் வந்து ஒரு 3 டேஸ் இதுதான் வந்து எகிப்தில் இருக்கிற நைல் ரிவர். நான் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்டு பிரமிட் போயிருந்தேன். ஸ்டெப்டு பிரமிட், அப்புறம் கீசா பிரமிட், அப்புறம் வந்து எகிப்து கைரோவில் இருக்கிற வேர்ல்டு ஃபேமஸ் மியூசியம். இந்த மூணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெப்டு பிரமிடு பார்த்திங்கன்னா எகிப்து கைரோவிலேருந்து, கைரோ தான் கேபிட்டல், அந்த கைரோவிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் அவேல இருக்குது. எகிப்து அது ஸ்டெப்டு பிரமிடோட என்ட்ரன்ஸ் தான் இது. என்ட்ரன்ஸ் பண்ணோன்னே ஸ்டெப்டு பிரமிடு தான் வந்து எகிப்தில் ஃபஸ்ட்டு கட்டின பிரமிடு ஒன்று. அது இந்த பிரமிடு பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் பாட்டிலலாம் வந்திருக்கும். சந்தான தென்றலை, அந்த கண்டு கொண்டேன் மூவிலெலாம் கூட இந்த ஸ்டெப்டு பிரமிடு வந்து சாங்ஸில் வந்திருக்கும். இதனுடைய என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சிருக்கோம். And here made China, anything here made China. Okay. இந்த கார் டிரைவர் வந்து கொஞ்சம் வான் பண்ணி அமைச்சிருந்தார். ஏன்னா இங்கே எகிப்தில் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டூரிஸ்ட் போகும்போது நிறைய அந்த க்ரௌடு, அந்த நாட்டு மக்கள் வந்து நான் அதை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு வந்து கேதர் ஆகிட்டு நான் எனக்கு காசு கொடுங்க அப்படி இப்படின்னு எல்லா இடத்துலையும், இங்கேன்னு இல்லை, கீசா மட்டும் இல்லை, ஸ்டெப்டு பிரமிடில் எல்லா இடத்துலையும் வந்து இது பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சவுதியிலேருந்து ட்ராவல் பண்ணியிருந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நான் சவுதியில் வந்து எகிப்துக்கான விசா வாங்கிட்டு நான் உள்ளே வந்தேன். இந்த ஸ்டெப்டு பிரமிடு பார்த்திங்கன்னா டோட்டல் ஹைட்டு 62 மீட்டர் ஹைட்டு, அதாவது 205 ஃபீட் ஹைட் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக லைம் ஸ்டோனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். எகிப்து பொறுத்த வரைக்கும் இந்த கேமல் ரைடெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும், கீசா பிரமிடு எல்லா இடத்துல போகிற இடத்துல அவைலபிளாக இருக்கும் ஈஸியாக. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளே வாண்டடாக வந்துட்டு இந்த டூரிஸ்ட் கைட் மாதிரி நான் சுற்றி காட்டிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு கேமலில் கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றி காட்டிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம டாலர்ஸில் கேட்பாங்க காசு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பார்கெயின் பண்ணி நம்ம நெகோஷியேட் பண்ணுவோம். ஸ்டெப்டு பிரமிடு முடிச்சுட்டு அடுத்து வந்து கீசா பிரமிடு தான் பார்க்குறதுக்கு ட்ராவல் ஆகணும். அந்த ட்ராவல் போகும்போது அந்த வேல ஒரு ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருந்தது. ரம்சிஸ் டூ தான் வந்து கீசா பிரமிடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு ஆர்கிடெக்ட். அவரோட ஸ்டாச்சு, இந்த சிம்பிள்ஸ், இதனோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட்டு கீசா பிரமிடு என்ட்ரு ஆகிட்டோம். கீசா பிரமிடு பார்த்திங்கன்னா கைரோவிலே பக்கத்தில் இருக்குது. கீசான்ற ஒரு இடத்துல இருக்குது. இந்த இடம்லாம் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நைல் ரிவர் போகிற இந்த இடம்லாம் ஃபுல்லாக வந்து நல்லா செழிப்பாக வந்து பயிர்கள்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சவுதியிலேருந்து போகிறதுனால எகிப்தும் சவுதி அரேபியாவும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து டெசர்ட்டு தான். ஒன்லின்ற நைல் ரிவர் இருப்பாகிறதுனால தான் எகிப்து கொஞ்சம் செழிப்பாக இருந்தது. Can you make for me? How's my picture? No, I didn't see that. When you see, you know. Okay. Hold on the camel. Okay, I will Just hold. like this. Okay, can you make it? 1,000 years old. அடுத்து வேர்ல்டு ஒண்டராக இருக்க கீசா பிரமிடு தான் வந்திருக்கோம். அந்த கீசா பிரமிடு பார்த்திங்கன்னா நைல் ரிவர் பேஸில் அமைஞ்சிருக்க ஒரு பிரமிடு. இது வந்து கிட்டத்தட்ட 4500 இயர்ஸ் ஓல்டான பிரமிடு. இதனுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா இனிஷியலாக 46 மீட்டர் இருந்தது. அப்புறம் வந்து கொஞ்சம் சேதாரம் அடைஞ்சு 140 மீட்டர் கிட்ட ஆயிருக்கு, அதாவது 454 ஃபீட்டு. அதனோட பேஸ் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 230 மீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட 2.3 மில்லியன் லைம் ஸ்டோவ்லாம் கட்டப்பட்டது. இது ஒரு கீசா பிரமிடோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 30 டன் இருக்கும். இதனுடைய என்ட்ரி டிக்கெட் வந்து டாலரில் இல்லைன்னா வந்து எஜிப்சியன் கரன்சியில் வாங்குகிறாங்க. அரௌண்ட் $80 இருக்கும் என்ட்ரி டிக்கெட்டு.
இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கேமல் ரைடு, ஹார்ஸ் ரைடெல்லாம் வந்து இருக்கும். இங்கே நம்ம போன உடனே நம்மளை சுற்றி இந்த டூரிஸ்ட் கைட்ஸ் வந்து சூழ்ந்துக்கிறாங்க. சூழ்ந்துக்கிட்டு நம்மளை இங்கே வா, அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன், நான் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறேன், விதமாக ஃபோட்டோ எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பண்ணி நம்ம வேண்டான்னா கூட நம்ம பின்னு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது முடிச்சுட்டு இது வந்து ஒரு ஆஃப் டே டு 1 ஹவர் 2 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா நான் மறுநாள் வந்து லூக்ஸ் ஆர் பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட் ஆஃப் வந்து இந்த பிரமிட் முடிச்சுட்டு அப்புறம் வந்து மதியானத்துக்கு மேலே நான் வந்து எகிப்த் மியூசியம் ஒன்று இருக்குது, வேர்ல்டு ஃபேமஸ், அந்த மியூசியம் போக போகிறோம். பிரமிடுக்குள்ளே இந்த பிரமிடுக்குள்ளே போகிறதுக்கும் தனி டிக்கெட் இருக்குது. அந்த டிக்கெட்டு வாங்கலை. அது வந்து உள்ளே போனீங்கன்னா ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும். அந்த குகைக்குள்ளே ட்ராவல் பண்ணி போகணும். அது கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு எனக்கு லிமிட்டட் டைம் இருந்ததுனால அதுக்கு நான் போகல. வெறும் வெளியே மட்டும் பார்த்துட்டு இந்த ஹார்ஸ் ரைடு, கேமல் ரைடு பண்ணிவிட்டு திருப்பி நான் வந்து எகிப்து மியூசியமுக்கு போயிட்டேன். எகிப்த் மியூசியம் தான் வந்திருக்கும். இது மிடில் ஈஸ்ட்டில் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மியூசியம். கிட்டத்தட்ட 1,20,000 பொருட்கள், அதாவது பழங்காலத்து பொருட்கள், மம்மி பீரியட், எகிப்து மம்மி பீரியடில் இருக்கிற பொருட்கள் வச்சுருக்காங்க. இது எஸ்டாப்ளிஷ் ஆனது 1902, அந்த பீரியடில் இனாக்ரேட் ஆகியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் டூட்டோ காமனோட மாஸ்க்கு, அவனோட சேரு, அவனுடைய கல்லறையில் இருந்த பொருட்கள் எல்லாமே இந்த மியூசியமில் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் மம்மிஸை பார்த்திங்கன்னா ரம்சீஸ் 2, அப்புறம் வந்து ஃபேமஸான இப்போ அந்த காலத்து ராஜாக்களோட மம்மிஸ் எல்லாம் வந்து இந்த மியூசியமில் இருக்குது. மம்மிஸ்க்குன்னே தனியாக ஒரு ரேக், ஒரு ஃப்ளோர் இருக்குது. அதுக்கு தனி என்ட்ரி டிக்கெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எகிப்த் மியூசியம் வந்து ரெனோவேட் பண்ணி இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2019 நான் போனப்போ இருந்த எகிப்து மியூசியமு, அந்த டைம் பீரியடில் இருந்தது. இப்போ புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க எல்லா பொருட்களையும். அதனுடைய லேட்டஸ்ட்டு வீடியோ இல்லை, இது வந்து இப்போ அந்த டைமோட 2019 வீடியோ இது. எகிப்து வந்தால் மிஸ் பண்ணக்கூடாமல் இருக்கிற பிரமிடுக்கு அடுத்து இருக்கிற முக்கியமான இடம் வந்து இந்த மியூசியம் தான். இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா வேரியஸ் செக்ஷனாக பிரிச்சுருந்தாங்க. ஒன்று வந்து கீழே வந்து ஸ்டோனேஜ் பீரியடில், அதாவது மம்மிஸ் டைமில் இருந்த சிலைகள், அவங்களோட கல்வெட்டுகள், இதெல்லாம் வந்து அதை கீழே ஸ்டோனேஜ் கலெக்ஷனில் வச்சுருக்காங்க. அடுத்து மேலே போனோம்னா மம்மிஸ் ஃபுல்லாக அந்த ரம்சீஸ் 2, அப்புறம் டூட்டு கேமன், இவங்களோட மம்மிஸு ப்ளஸ் கல்லறையிலேருந்து எடுத்த பொருட்கள் எல்லாம் வந்து ஒரு செக்ஷனாக மேலே வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ரீசெண்ட் டைம் அது இருக்கிற பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த மியூசியம் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக இதுவே வந்து ஒன் பை ஒன்னாக 1,20,000 பொருட்கள் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப டைம் ஆகும். எவ்வளோ குயிக்காக நாங்கள் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு வந்துட்டேன் நான். அது
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த கல்லறைகள் எல்லாம் வந்து கற்கள் மார்பிள்ஸ்லாம் ஆன கல்லறைகளா தான் இருக்குது. மம்மீஸ் முதல்ல இதில தான் வச்சுருக்காங்க. மேலே செக்ஷனில் போனால் அது இதே கல்லறைகள் வந்து வுட்டன் இதில இருக்கிற மாரி இருக்கும். நெறைய கல்லறைகள் வந்து வுட்டன் கல்லறைகளா இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, மம்மீஸோட கல்லறை, அதாவது வந்து சவப்பெட்டிகள் வந்து வுட்டில மரக்கட்டையிலான சவப்பெட்டிகள் வச்சிருக்காங்க. இது மம்மீஸ் எடுத்து தனியா ஒரு செக்ஷன்ல வச்சிருக்காங்க. அது வந்து உள்ள இருக்கிற மம்மீஸ் எல்லாம் மட்டும் இன்னொரு தனி செக்ஷன். அத இந்த வீடியோல லாஸ்ட்டா பார்ப்பீங்க. இது வந்து வுட்டுலான கல்லறைகள். அவங்க எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கல்லறைய, அதெல்லாம் வந்து இந்த இந்த செக்ஷன்ல பார்க்கலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா, டூட்டு கேமனோட மாஸ்க். அந்த டூட்டு கேமனோட அவனோட பொருட்கள், அவனோட சேரு, அவனோட தேர் அப்படின்னு டூட்டு கேமனோடக்குன்னு அவனோட பொருட்களுக்குன்னே ஒரு தனி ரேக்கு, தனி செக்ஷன் வச்சிருக்காங்க. இது டூட்டு கேமனோட சேர், அப்புறம் அவனோட ட்ராவல் பண்ண தேர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ராஜராஜ சோழன் மாரி எகிப்துலேருந்து டூட்டு கேமன் வந்து ரொம்ப ஃபேமஸ். அவன பயன்படுத்தின பொருட்களுக்குன்னே ஒரு தனி செக்ஷன் வச்சு அதை வந்து பாதுகாத்து வைக்கிறாங்க. இங்கே வர டூரிஸ்ட் வந்து மெயின் அட்ராக்ஷனே ஒரு டூட்டு கேமனோட பொருட்கள் பார்க்குறது தான். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கல்லறைகள் இருந்த எடுத்து கோல்டன் பொருட்களோட செக்ஷன். இது ஃபுல்லாக அந்த ஒவ்வொரு கல்லறையிலும் இருந்த கோல்டு ஐட்டம்ஸோட தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. அதனோட வியூ தான் இது. மம்மீஸோட கல்லறை, அந்த கல்லறை பாக்ஸோட செக்ஷன் ஃபுல்லாக இது ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு மம்மீஸோட கல்லறை இருக்கிறது. கோல்டன் கோல்டன் பிளேட்டால் ஆனது. அதனுடைய வியூ தான். மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா, க்ரௌட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டூட்டுகம்மனோட கல்லறையில் இருந்த பொருட்களோட பார்க்குறதுக்கு தான் எல்லா க்ரௌட் ஃபாரினர்ஸ் எல்லாருமே கேதர் ஆகியிருந்தாங்க. அவங்க கல்லறையிலேருந்து எடுத்த பொருட்கள் மட்டுமே. அது இல்லாமல் இது வந்து செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக கோல்டன் க ந தங்க நகைகள் இருக்கிற ஏரியா, அப்படி ஒரு செக்ஷன் வந்து தனியாக ஒன்று இருந்தது. இது வந்து டூட்டோகேமனோட சேர். இதை பார்க்குறதுக்கு இது இதை சுற்றி தான் நிறைய மக்கள் அதனுடைய இருந்தாங்க. அவங்க டூட்டோகேமனோட சேரை பார்க்கறது ப்ளஸ் அவனோட மாஸ்க்கை பார்க்கறதுக்கு தான்.
இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லறையிலேருந்து அவங்க வச்சுருந்த பொருட்கள் எல்லாம் அந்த எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா லூக்ஸார் வேலி ஆஃப் த கிங்லேருந்து எடுத்த அந்த கல்லறையில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு ஜுவல்ஸு அதெல்லாம் வந்து வச்சுருக்கிற செக்ஷன் இது. அடுத்து இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா மம்மிஸோட செக்ஷன். சவப்பெட்டியிலேருந்து எடுத்து மம்மிஸ் எல்லாம் வந்து கூண்டில் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. அதனுடைய அந்த துணியை சுற்றி அப்படியே மம்மி பதப்படுத்தி வச்சுருக்கிறத பார்க்கலாம் நம்ம. இது முன்னாடி ஒவ்வொரு கல்லறையாக பார்த்துருந்தோம். வுட்டில் இருக்கிற கல்லறை, அப்புறம் வந்து ஸ்டோனில் இருக்கிற கல்லறை. அந்த கல்லறையிலேருந்து எடுத்து மம்மிஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. For bank in Egypt. It's downtown, this is French style. French style, huh? Yeah. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரமிடும் எகிப்ட் மியூசியம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லூக்ஸார் போகிறோம். மறுநாள் அந்த வீடியோ போடுறேன். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.